ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெர்னியர் காலிப்பர்ஸில் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது, அதை எப்படி செக் பண்ணி ஒரு டைமென்ஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வெர்னியர் காலிப்பர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த நார்மலாக ஸ்கேல் ரீடிங் இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இது மெயின் ஸ்கேல் எம்எஸ் ரீடிங்னு சொல்லுவாங்க. இதை விசி ரீடிங்னு சொல்லுவாங்க, அதாவது வெர்னியர் காலிப்பர் ரீடிங்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் இருக்கிற ஜீரோவும் இதில் இருக்க ஜீரோவும் 0 மேட்ச் ஆகுது அப்படின்னா இதோட ரீடிங் 0வாக இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய காம்போனண்ட்டை இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் கேப்பில் நம்ம இப்போ வச்சுட்டு இதை செட் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். இது ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா 1 mm 1 2 3 4 5 6 7 8 9 இது 10ன்னு வரும். ஆக்சுவலாக இங்கே 1ன்னு போட்டிருக்கிறது என்னென்னா 1 சென்டிமீட்டரை குறிக்குது. இப்போ அப்படியே இந்த வெர்னியரோட லாஸ்ட் எண்டில் பாருங்கள், அப்படியே இந்த வெர்னியரோட லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க சென்டிமீட்டர்னு போட்டிருப்பாங்க. அதனால் இது எல்லாமே 1 சென்டிமீட்டர் தான் குறிக்குது. இப்போது ஒரு சில இது எம்எம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா இது 10, 20, 30ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இது 0வில் மேட்ச் ஆகுது. இப்போ இந்த 1க்கும் இப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், ஒரு சென்டிமீட்டர் அதாவது 10 mm கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் 11வது எம்எம்முக்கு இடையில இருக்கும்போது எப்படி ரீடிங் எடுக்கிறதுனா இது முழுசாக எத்தனை ரீடிங்கை கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போது 10 mm ஃபுல்லாக கிராஸ் பண்ணிடுச்சு. 11 mmக்கு நடுவில் இருக்குது. அப்படி இருக்கையில் நம்ம என்ன பண்ணோன்னா 10 புள்ளி அதுக்கப்புறம் இந்த வெர்னியர் ரீடிங்கில் எது கோஇன்சிடென்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த 1 2 3 4 5 இது இந்த மாதிரி போட்டிருக்குல, இதில் இருக்கிற அந்த கோடும் அதுக்கப்புறம் இந்த வெர்னியரில் மெயின் ஸ்கேலில் இருக்க கோடும் எது கோஇன்சிடென்ட் ஆகுதோ அந்த ரீடிங் தான் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் வச்சு நம்ம சொல்லணும். இப்போ இது பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கோஇன்சிடென்ட் ஆகுது. 6 கரெக்டாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது என்னென்னா 10.5 அப்படின்றது தான் இதோட வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங்காக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போ இங்கே 10 கோடு முழுசாக கிராஸ் பண்ணிடுச்சு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வச்சுட்டு இந்த 5 இருக்கிறது 5ன்னு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். 10.5ங்கிறது இதோட ரீடிங்கு. இப்படி தான் இந்த வெர்னியர் ஸ்கேலை மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஹைட் கேஜும் நம்ம மெஷர்மெண்ட்டு இதே மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ ஹைட் கேஜுக்கு பாருங்கள், இது இப்போ ஹைட் கேஜ்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே 0 இருக்கும். இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரீடிங்கில் இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டிங்கன்னா இதை இப்படி மேலே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லிப் கேஜ் நான் வச்சுருக்கேன். இது இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 50 mm ஸ்லிப் கேஜ் இதோட ஹைட்டு. இப்போ இது 50 mm இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணணும். இப்போ இந்த சைடில் இருக்க ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இதில் டச் பண்ணி பார்க்கும்போது இதில் டச் பண்ணிக்கணும். கீழே இந்த பேரலோ பிளாக்கும் ஒரே சர்ஃபேஸ் பிளேட்டில் தான் இருக்கணும். இப்போ இதை டச் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரீடிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை நம்பர் கோட்டில் மேட்ச் ஆகுதுன்னா 5 சென்டிமீட்டரில் மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 50 mm இருக்குது. இப்போ இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 50 mm அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது எந்த லைனில் கோஇன்சிடென்ட் ஆகுதோ அந்த இதை நம்ம பாயிண்டரில் வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி தான் ஹைட் கேஜ் மெஷர்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.